ஹலோ ஹாய் காய்ஸ், உங்கள் அபிஷேக் தான் பேசுகிறேன். என்னடா இது இவ்வளோ பெரிய தார்பாய்? இப்போதான் காய்ஸ் வீட்டை விட்டு வெளியே வர்றேன். சரி, திடீர்னு தார்பாயை தூக்கிட்டு அமிச்சார், என்னை தள்ளி விட்டு ஓடுறாங்க. என்னடா இது தார்பாய் தூக்கிட்டு இவ்வளோ வேகமாக ஓடுறானே? சரி, எதுவும் கல்யாணம் வச்சிருக்காங்க போல. சரி, போய் நம்ம ஒரு கட்டு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறேன். அன்றைக்கி பள்ளம் தோண்டினால காய்ஸ், நான் ஒரு காமிச்சல உங்களுக்கு இப்போ முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த பள்ளம் அப்போ தான் கரெக்டாக அந்த பள்ளத்தில் தார்பாய் போடுறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா மழை வருது காய்ஸ். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நான் வீடியோ எடுக்கலாம், சரி ஒரு ஆசைப்பட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் காய்ஸ். அப்பதான் சரி எல்லாரும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தார்பாய் அப்படி ஆளுக்கு ஒரு மூலையில கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தார்பாய் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா பார்த்தா திடீர்னு பார்த்தோம்னா தண்ணி நீலாம் திறந்து விட்டாரு. என்னடா இது தண்ணி திறந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இருறா சொல்றேன்டா, பொறுமையாடுறா, உனக்கு பிடிச்சதாண்டா செஞ்சுட்டு இருக்கோம் இருறா அப்படின்னாரு. என்னடா இது நமக்கு பிடிச்சதுன்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே திடீர்னு பார்த்தா தண்ணி நீலாம் தார்பாய்க்குள்ள வருது. என்னடா இது தண்ணி இதுக்குள்ள வருது, சரி என்னதான் பண்ண போறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கேங்க. மாமா டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறானே, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கான், செல்லு வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கானே, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. சரி, அவர் டென்ஷன் ஆனா நமக்கு என்ன காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எங்கிட்ட திரும்பினேன் காய்ஸ். சரி, ஒரு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு மறுபடியும் வந்தேன் காய்ஸ். திரும்பி பார்த்துட்டு திரும்ப வாங்கிட்டு வர்றேன். பார்த்தா பாய் தண்ணி நம்பிடுச்சு காய்ஸ். அதுக்குள்ளட்டுமே என்னடா பாய் தண்ணி நம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை தண்ணியில உள்ள விட்டு விளாண்டுட்டு இருக்கேன். மாமா டென்ஷன் ஆயிட்டாரு. வச்சுரா என்னடா ஒரு வேலையும் பார்க்க முடியும். பார்த்தா பெட்டியை பெட்டியா தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா இது பெட்டியா தூக்கிட்டு வராங்கன்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளதான் மீன் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மீன் கடைசி வரைக்கும் துறக்க விடல காய்ச்சி அந்த பெட்டியா. எனக்கு மன உளைச்சலா இருந்துச்சு. நான் தான் மீன் ஒன்றும் தெரியாம பார்த்தா மீன் பண்ண வைக்க போறேன்டா இந்த மாதிரிடா உனக்கு அப்படின்னாரு கடைசியில. அப்பா இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு மீனை திறந்துட்டாங்க. மீனை திறந்துட்டு உள்ள விட்டுட்டோம். அப்புறம் இன்னொரு மீன் எனக்கு பிடிச்ச மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காய்ஸ். வேற லெவலான மீன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் சூப்பரா சந்திப்போம் காய்ஸ். பாய்.